ஸோ கைஸ் நேற்று ரிலீஸ் ஆன வாஷ் இட் ஆல் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியன் டைப்ல இருக்கிற ஒரு அனிமே தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அனிமே பார்க்கும்போது என்ன ஏதோ கவர்ந்துச்சு. ஸோ அந்த கவர்ந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்றேன். தப்பாக்குதுண்ணா. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் டாய்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஸோ இப்போ ஒரு நிலைமையில நல்லா போட முடியுமான்னு தெரியல. பட் ரீட் ஆஃப் த ஹீலர் மட்டும் நான் போட்டு என் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் யார் புண்ணியம் தெரியல, ரீட் ஆஃப் த ஹீலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற அனிமேக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? ஸோ மேபி நம்ம இதுக்கப்புறம் இஸ்காய் டைப் அப்படின்ற டைப்புக்கு போயிடலாம்டா. ஸோ இனிமே நம்ம இந்த பற்றி பேசலாம். மேபி இந்த எக்ஸ்பிளைன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த எபிசோட் நான் போட பார்க்குறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமேவை நான் ஃபன்னாக எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். ஸோ எனிவே சொல்கிறதுலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் ஓடகர்ஸ் கதைக்கு போகலாமா? வாங்க போமா. ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் அழகான இடங்கள், அழகான பூங்காக்கள், அழகான புறாக்கள்னு காட்டுறானுங்கப்பா. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஸோ அப்படியே ஒரு பொண்ணு நல்லா மூச்சு வாங்கி நின்னே இருக்கிறா. அவதான வந்து நம்ம யூரன் காரி. ஓகேவா? ஸோ அவளுமே அப்படியே நிக்க ஒரு பாட்டிக்காரம்மா, ஏம்மா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுனா வர, எங்க வீடு வரை நீ வந்துட்டு திருப்பி உன் கடைக்கு வர நீ போனுமே, உனக்கு வலிக்காதா? என்னடி வாய்ஸ் இது? எப்படிதாம்மா நீ போக போற அப்படின்னு கேட்க நம்ம யூரன் காரியுமே, என் பாட்டி நான் கடையில சாப்பிட்டேன் போட்டி, இப்ப பாரு நான் ஓடுறத காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே ஓடுறா. பயங்கரமா பண் பண்ணிட்டாரு. சும்மா அப்படியே ஊந்தாச்சின்னு ஓடுறா. எங்க தாண்டா ஓடுறா அப்படின்னு பார்த்தா நம்ம யூரன் காரி தனியார் கடை வச்சிருக்கா போல. சோ அவ அப்படியே துணியெல்லாம் எடுத்துட்டு கடவுள போனோடனே அங்க பார்த்தா ஒரு பாட்டி அம்மா இருக்கு. அந்த அம்மா பார்த்து நம்ம யூரன் காரியுமே, என்ன பாட்டி இவ்வளவு நாள் உட்காந்து நின்று இருக்கீங்க, உனக்கு கால் வலிக்கலையா? சாரி நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பாட்டியுமே, எனக்கே தெரியுமா நீ எவ்வளவு வேலை செய்யற அப்படின்னு. தப்பாக்குதுண்ணா. உன்னை பார்த்தா என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு ப்ரோ. சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரியம் அப்படியே வந்து பாட்டிக்காரமா உள்ள அப்படியே வர வலிச்சிடறா. வந்த பாட்டியும் வாய முன்ன சும்மா இல்லாம அப்படியே வந்து கடையை பத்தி பேசுது. இது மாதிரி இந்த கடையில இது ஒரு பொண்ணு தான் இருக்கா, எல்லா வேலையும் இவ தான் பாக்குறா, எல்லா டெலிவரியும் இவ தான் பாக்குறா, இவ பாக்க என்னதான் அழகா இருந்தாலும் ஒட்டாக்கு தான் இவ ஏத்தவ. ஸோ ஒரு பொண்ணா இருந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுலாம் சும்மா இல்லை, அதை மெயின்டைன் பண்றதும் சும்மா இல்லை. பட் ரெண்டுத்தையும் இவ தான் பாத்துக்கிறா அப்படின்ற மாதிரி நான் சொல்ல, நம்ம யூனிட்காரி அப்படியே வந்து ரூம்ல ஒரு ட்ரெஸ் மாத்தின்னு இருக்கா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உடனே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்படியே வெள்ளை மாத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வர அந்த பாட்டியுமே, சரிம்மா நான் போயிட்டு வரேன், என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து தேய்மா, என் ட்ரெஸ்ஸை தேய்ச்சி நீ தேஞ்சா ஆயிட போறமா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே அங்கிருந்து காலியாக அப்படியே இங்க இருந்து ஒரு வீணா போனா பாட்டா போட்டு வீணா போன டைட்டில போட்டு ஸ்டோரியை ஆரம்பிக்கிறானுங்க. ஹலோ. ஸோ அப்படி நம்ம ஹீரோயின் காரி துணியை வாஷிங் மிஷினில் போடுறது, துணியை கழுவுறது, துணியை அயன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பாட்டி கொடுத்தாங்களா, அந்த பாட்டி கொடுத்த பை எடுத்து பார்த்தா அதை பார்த்தா சரியான கரை பிடிச்ச ஒரு ட்ரெஸ் இருக்கு. இவளுமே இந்த கரையை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பம்ப் எடுத்துனா அடிக்கிறா. அடிச்சுக்கிட்டே பார்த்தா பாட்டினா தூச்சின்னு தெரியல, என்னடா தெளிச்சு கிழிச்சு வச்சுது, ஏன்டா இப்படி எல்லாம் இருக்குது, யாரதான் பாட்டி அப்படின்ற பரம் திட்டிக்கிட்டே வந்து பண்ணிட்டு இருக்கா. செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஸோ அப்படியெல்லாம் இவன் பேன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்க, யாரை படம் காலிங் பிடி அழுத்துறாங்க. நம்ம ஹீரோயின்காரமே ஒருத்தர் இருக்கிற வேலை புண்ணில் இப்போ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கவு திறந்து பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. டே சிவா, இப்போ முதல்ல ஒன்றை போட போறேன், அதுக்கப்புறம் இவ்வளோ போட போறேன். உடனே நம்ம ஹீரோயின்காரி வண்டியை ஏகாராசான் அப்படின்னு சொன்னேன். அந்த ஏகாராசானுமே, நானும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒன்று வாங்கின வந்திருக்கேன், இதுதான் பனானா கேக்கு, பனானா கேக்க சாப்பிடு, பனானா கூடிய வாழ்ந்துடு அப்படின்னு சொல்ல, என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். நம்ம ஹீரோயின்காரி, ஓ பனானா கேக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த கேக்கு, இதோட ஷேப்பே சூப்பரா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதை வாங்கிக்கிறா. அப்படியே வந்து அந்த பொண்ணுமே, சரி ஓகே நேற்று என் ஹஸ்பண்ட் கொடுத்தால, சரி அதாவது நேற்று வந்து என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் கொடுத்தால, அந்த ட்ரெஸ் எல்லாம் என்னடி தச்சிட்டியா இல்லையா, அவருக்கு வேணுமாமா அப்படின்னு கேட்க நம்ம இருக்கிற தச்சுலாம் முடிச்சிட்டே இல்லை, 5 ஷர்ட் இருக்கு, இது வந்து உங்க ஹஸ்பண்ட் கொடுங்க, இந்த சட்டு போட்டு அப்புறம் அவர் வந்து உங்களை போடுவாரு, அப்போ இருக்கும் பாருங்க அப்படின்ற சொல்ல, உடனே ஏகாராசானோ சரி விளையாடுறது நிப்பாட்ரி, நானும் அப்போது கேட்கணும்னு நினைச்சேன், என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு அவர் முதல்ல ட்ரெஸ் வாங்கி போடும்போது ரொம்ப இறுக்கமா இருந்துச்சா, டைட்டா இருந்துச்சா, பட் உன் கையில கொடுத்துட்டு அப்புறம் வந்து லூஸ் ஆயிடுச்சாமா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா தாண்டி பண்ண அந்த ட்ரெஸ் அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோயின்காரி, அது ஒன்றும் இல்லை 2 அடி அச்சு ஊத்துன வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அடங்கம்மால உடனே ஏகாராசானோ என்னடி சொல்ற அப்படின்னு சொல்ல, உடனே அப்போதான் வந்து ஹீரோயின்காரி விவரிக்கிறா. ஸோ இது மாதிரி அந்த மிஷினில் நான் வந்து நிறைய வந்து அடி மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட அடியை போடுவேன். ஸோ அப்பயே வந்து ஏகப்பட்ட அழுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சம் சீக்ரெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது கூட சேர்த்து ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ண வைப்பேன். ஸோ அப்படி பண்ணலாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் லூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல, தப்பாக்குதுண்ணா. உடனே ஏகாராசானோ, ஓ அப்படியாடி இப்போதான் புரியுது அப்ப நம்மலாம் சொல்லிட்டு, சரி ஓகே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறா. இப்போ அப்படியே சாயந்தரமா ஆயிடுது. நம்ம
ஹீரோயின்காரிக்கும். நம்ம ஹீரோயின்காரியும் சரி ஓகே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ நம்ம நேரா போயிட்டு குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போறோம் நம்ம ஹீரோயின்காரி. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் மிஸ்டர் சபரிமுத்து. அப்படி அவங்க குளிக்க போக பாட்டி சொல்லிட்டு எல்லாருமே அங்கதான் குளிச்சுருக்கிறாங்கப்பா. அப்படியே நம்ம ஹீரோயின் குளிக்க ஏதாச்சும் காட்டுவாங்கன்னா வெட்டிக்கிட்டு பார்க்காதீங்க, அதெல்லாம் நான் போடல, அவனுங்களும் காட்டல, புரியுதா? சோ அப்படி நம்ம ஹீரோயின்காரையும் அப்படியே குளிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு நேரா வந்து அவரோட வீட்டுக்கு போறா. சோ அப்படி வீட்டுக்கு போக பின்னாடி டப்பாஸ் எல்லாம் வெடிது. இவளுமே ஓ அந்த நாள் தானே இந்த நாள், பட் எல்லாருமே இந்த பட்டாசை நோக்கி போறாங்க. பட் நான் மட்டும் பட்டாசுல இருந்து விலகி போறேன், நான் என்ன பண்றது, அவனுக்கு எல்லாம் ஆளு புண்டு இருக்குது எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின்காரி வீட்டுக்கு போறா. சோ அப்படி எல்லாம் தூங்கி எல்லாம் முடிச்சிட்டு அப்படி அடுத்த நாள் காலையில விடுது, பட்டு பட்டு டவுசரை போட்டு வாட்ச் எல்லாம் கட்டின்னு ரன்னிங் ஓடுறா நம்ம ஹீரோயின்காரி. சோ அப்படியே குடுகுடுன்னு ஓடி நடு ரோட்ல உட்காந்து எக்ஸசைஸ் செய்யறா. ஃப்ரேம் பாருங்க ஜி. ஸோ அப்படி அவ செய்யும்போது கரெக்டாக வந்து ஒரு பாட்டியோட ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. உடனே பாட்டியும் இங்கே உட்காந்து நம்ம செஞ்சுருக்கிற வேலைக்கு போலியா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின்காரியும் இல்லை பாட்டி காலையில் ஏஞ்சி இது மாதிரிலாம் செஞ்சதான் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், கண்ணெல்லாம் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் இருந்த தாத்தாவுமே ஆமா நீ சொல்றது கரெக்டு தான், நான் உன்னை மேலேருந்து கீழே பார்க்கும் போது உன் கண்ணு உன் காலை கை சொல்லிட்டு எல்லாமே அழகாக தான் இருக்கு, நீயும் அழகாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியோட மூஞ்சி மாறுது. ஹலோ புண்டா மகனே, கவுண்டச்சி என்னென்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி போத்தாங்க உம்மால. ஸோ இப்படி எல்லாம் கூட ஹீரோயின்காரி பொங்கலா நீங்களும் உங்க பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடு ஓடி போறாப்பா. அதாவது திரும்பி ரன்னிங் ஓடுறா வீட்டுக்கு, ஓகேவா? ஸோ அப்படி ஒரு ஸ்கூல் பையனை பார்க்கறா. உடனே ஸ்கூல் பையனை பார்த்துட்டு ஓ இந்த ஸ்கூல் பையனா இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு ஒரு லுக் ஒன்று விட அவனும் இந்த லுக்கை பார்த்துட்டு இது யாரா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொம்பு வீட்டுக்குள்ள போயிடுறான். தலைவர் சிக்மாடா ரே. அப்படி நம்ம ஹீரோனும் அப்படியே தேவையெல்லாம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருப்பி ஒரு கடையை நோக்கியே ஓடுறான் நம்ம ஹீரோயின்காரி. ஸோ கடைக்கும் போயிட்டான், நிறைய பேர் வராங்க. வழக்கம் போல வந்து நிறைய பேருக்கு துணியை வாங்குறா, நிறைய பேர் ட்ரெஸ் அயன் பண்றா, நிறைய பேர் ட்ரெஸ் அடிக்கிறா, எல்லா வேலையும் பண்ணியும் கொடுக்குறா. சரி ஓகே மேலே டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரியான மழையும் வந்துடுது. ஸோ ஹீரோயின்காரியுமே சரி ஓகே மழை வந்துருச்சு, மழை நிக்கட்டும் அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கும் போது உடனே வந்து ஸ்கூல் பையன் வந்துடுறான். உடனே நம்ம என்ன சொல்லுன்னு தெரியல, ஐயோ இந்த பையன் இங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறா இப்படி ஓடுறா, அப்படியே மூஞ்செல்லாம் கூச்சமாயிடுது. உடனே அந்த பையனுமே என்னங்க ஆச்சு உன் மூஞ்சி என்னங்க ஆச்சு ஏங்க ரெட் ஆகுது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வாயம் வரல வார்த்தையும் வரல எதுவுமே வரல. அப்படியே நம்ம ஹீரோயினுமே அப்படி ஓடி இப்படி ஓடி ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோவோட காலனை வந்து முட்டி போடுறா. உடனே நம்ம ஹீரோ என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க உடனே வந்து நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனை பார்த்தா கண்ட இடத்துல பிடிக்கல, ஷூவை தான் பிடிச்சிருக்கா. உடனே அவளுமே ஷூவில் வந்து அடிபட்டுருக்க போல் அது அப்படியே வந்து சொல்கிறது ஏதோ ப்ரெஷ்லாம் போட்டு அவங்க ஸ்கில்லு வந்து அதான்டா ட்ரெஸ்ஸில் அழுக்கு தான் துவைப்பாங்களா தொய்ஞ்சி கலர் அடிப்பாங்களா அதே மாதிரி வந்து ஷூவில் கீஞ்சிருக்கே சொல்லிட்டு கலர் அடிக்கிறாள் நம்ம ஹீரோயின்காரி. அப்படி ஹீரோயின்காரியுமே இது போனால் நீங்கள் ஷூ யூஸ் பண்ணக்கூடாது பார்த்து போங்க அப்படின்னா சுற்றி கேடுக்க பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்காரனுக்கு ஒரு மாதிரி ஹீரோக்காரனும் கிடையாது, அவன் யாருன்னே தெரில. ஸோ இனிமேல் தெரியும். உடனே அந்த பையனுமே ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேர் எடுத்தோடனே நம்ம இந்த பையன் வந்து அப்படியே வலையில விழுந்துட்டான். உடனே எல்லாம் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோயின்காரியும் ஐயோ சாரிங்க உங்களுக்கு தெரியாம வந்து உங்க ஷூவை நான் தொட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த பையனும் வெளில அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே துணி எல்லாம் வாங்கிட்டு வெளில போகும்போது கரெக்டாக சரியான மழை. நானுமே அவ்வளோதான் நிறைய மழை பெய்ய போது 2 பேர் உள்ளே இருக்க போறாங்க நினைச்சேன், ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. உடனே ஹீரோயின்காரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடையை எடுத்து பையனை கொடுக்க அந்த பையனும் அப்படியே வந்து சொல்றது கொடையை பூச்சி நேரோட நடந்து போய் நேருகிறான். இதை பத்தி நான் அந்த பொண்ணை பத்தி நினைச்சினே நடந்து போய் நேருகிறான். அது எந்த அளவுக்கு அப்படின்னா மழையே நின்று போயிடுச்சு. மழையே நின்று போன ரூட்ல தலைவர் வந்து கொடை தூக்கிட்டு போறத பார்த்து அங்க இருக்கிற மக்களும் சோ இப்படியே போய் ஃபர்ஸ்ட் எபிசோட இப்படியே முடிக்கிறானுங்க. சோ கைஸ் இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். சோ எக்ஸ்பிளனேஷன் இப்படி எடுத்துட்டு போடுமா இல்ல ஜஸ்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் மட்டுமே எடுத்துட்டு போடுமா அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டைல்ல எவனும் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல மாட்டான். பிகாஸ் வந்து நம்ம ஸ்டைல்ல நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் லைக் வந்து ஃபன் எல்லாம் போட்டு கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் போட்டு கதையை கரெக்டான ட்ராக்ல வித் ஃபன்னியோட எடுத்துட்டு போய்க்கிறேன். ஸோ இப்படி என்ஜாய் பண்ணி எடுத்துட்டு போடலாமா, நடுவில் வந்து அனிமே கிளிப்ஸ்லாம் அப்படி எடுத்துட்டு போகலாமா, இல்லைனா ஜஸ்ட் எப்படி கதை சொல்றானுங்களோ அதே மாதிரி கதை சொல்லிட்டு போகலாமா அப்படின்றத நான் உங்ககிட்டயே விடுறேன். ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதே மாதிரியே வந்து இதோட 2வது எபிசோடு போடுறேன். ஓகேவா? எனிவே गाइस இதோட 2வது எபிசோடு எப்படி இருக்கு அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சும்மா போகாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.